பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் ஆலோசனை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு. சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட உள்ள நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சென்னையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், குறிப்பாக அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான முக்கியத்துவம் என்ன, நோக்கம் என்ன, விவரங்கள்? சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக அண்ணாமலை கேட்ட கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதி, 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அதிமுக தலைமையில் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் ஒதுக்கவில்லை. இந்த நிலையில்தான் அவை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுமாறு நிர்வாகிகள் வலியுறுத்துவதாக தகவல், திருப்பூர் தெற்கு அல்லது மொடக்குறிச்சி தொகுதியில் நிற்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்வதாக தகவல் எல்லாம் வெளியாகிருந்தது. ஆனால் அதற்கு அண்ணாமலை சம்மதிக்கவில்லை என்று தெரிகிறது. அதே போல கடந்த முறை கேரளா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பாலக்கோடு வந்திருந்தார். அங்கு ரோட் ஷோ திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக வானதி சீனிவாசன் அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, அண்ணாமலை வரவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். அதுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையான கண்டனத்தை முன்வைத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது சென்னை வரக்கூடிய பிரதமரை சந்திப்பதற்காக பிரதமர் முக்கிய நிர்வாகிகளோடு, அதாவது மாநில தலைவர், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பிரதமர் ஆலோசனையில் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்டாயமாக அண்ணாமலை கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளா தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை கோயம்புத்தூரில் முகாமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் இன்று இரவு 8 மணிக்கு சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனையில் அவர் பங்கேற்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், ராஜேஷ், தற்போது பாஜக வேட்பாளர் பட்டியல் தாமதமாவதற்கு என்ன காரணம்? குறிப்பாக அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவரால் தான் தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறதா? இல்ல, நிச்சயமாக இந்த வேட்பாளர் பட்டியல் தாமதத்திற்கு மிக முக்கிய காரணம் அந்த 27 எதிர்பார்த்த தொகுதிகள், பல தொகுதிகள் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 வேட்பாளர் வீதம் தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 3 நபர்களிலிருந்து யாரை தேர்ந்தெடுப்பது என்பது தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இன்று பியூஷ் கோயல் அவர்கள் கூட சென்னை வர இருக்கிறார். இன்றைய தினத்தில் மாலை 4 மணி அளவில் மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட யார் வேட்பாளர் என்பது குறித்து அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் குறிப்பாக இங்கே சென்னையை பார்த்தோம் என்றால் மயிலாப்பூர் ஒரு தொகுதி இருக்கிறது. இந்த மயிலாப்பூர் தொகுதிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அறியப்பட்ட தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற தகவல் தொடர்ச்சியாக வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில், ஆனால் அந்த தொகுதி தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பலர் அதற்கான போட்டிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த மாதிரியான கடுமையான போட்டி நிலவுவதன் காரணமாக அதிருப்தியெல்லாம் சமாளித்து விட்டு அதன் பின்பு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கலாம் என்று இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாக வெளியாக வேண்டும். அதற்கான பல ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், ராஜேஷ், ஒருவேளை கோவை வடக்கில் அண்ணாமலை போட்டியிட்டால் வானதி சீனிவாசனுக்கும் கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை வடக்கில் அண்ணாமலை போட்டியிட்டால் அப்படின்றால் வானதி சீனிவாசன் எங்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது? ஒருவேளை இதற்கான மாற்று ஏற்பாடுகளை வைத்திருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டால் வானதி சீனிவாசனுக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தால், ஏனென்றால் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவினாசி தொகுதியில் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கிவிட்டு அண்ணாமலை அங்கு நிறுத்தலாம் என்ற திட்டம் எடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.